Hi learners, இன்று நம்ம இங்கிலீஷ் வேர்ட் exasperation. இது ஒரு அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட். இதன் அர்த்தம் மிகுந்த எரிச்சல் அல்லது சினம் அல்லது கோபம். Exasperation. It is a noun. இது ஒரு எமோஷன் வேர்ட், அதாவது எங்களுடைய உணர்வை வெளிக்காட்டும் சொல். நம்ம வாழ்க்கையில தினமும் வரும் பஸ் லேட் ஆச்சு, ஒர்க் சரியா போகல, வீட்டுல குழந்தைகள் சத்தம் போட்டு குழப்படி பண்றாங்க, அப்போ நமக்கு வரும் ஃபீலிங் தான் எக்ஸாஸ்பரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகள் சத்தம் போட்டு கொண்டிருந்ததால் அவள் எரிச்சல் அடைந்தாள், அதாவது எரிச்சலோட பெருமூச்சு விட்டாள். She sighed in exasperation when the children kept shouting. She sighed in exasperation when the children kept shouting. அவன் என்னை எரிச்சலுடன் பார்த்தான். ஏதோ நான் செய்தது பிடிக்கல, அதனால மிகுந்த எரிச்சலோட என்ன பார்த்தான். He looked at me with exasperation. எனக்கு எரிச்சலூட்டும் விதமாக மீண்டும் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. To my exasperation, the meeting was cancelled. ஏற்கனவே கேன்சல் பண்ணி எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, அது போதாததுக்கு இப்ப திருப்பி நடந்துட்டு. To my exasperation, the meeting was cancelled again. Now let's see one example conversation. Why are you looking so tired? ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, களைப்பா காணப்படுகிறீங்க. I waited 2 hours for the bus. நான் 2 மணி நேரமா பஸ்ஸுக்கே காத்திருந்தேன். Oh no, what happened then? அடடா, அப்புறம் என்ன ஆயிட்டு? Finally the bus came, but it was full. இறுதியில பஸ் வந்துச்சு, ஆனா அது நிறைஞ்சிருந்துச்சு. So what did you do? அப்போ என்ன செஞ்ச? I just walked home in exasperation. ரொம்ப சினத்தோட அல்லது எரிச்சலோட வீட்டுக்கு நடந்தே வந்தேன். I think now you got the meaning thoroughly. Finally, a quiz for you. What is the Tamil meaning of exasperation? Curious learners, இப்படி நாம advanced words like exasperation கற்றுக்கொண்டால் நம்ம இங்கிலீஷ் ஸ்மார்ட்டாகவும் நேச்சுரலாகவும் இருக்கும். If you found this video fruitful, please don't forget to like, share and subscribe. Thank you for watching.